காற்று மாதிரி இன்றைக்கி நம்ம வடை காற்று தட்டி அடிச்சுக்கிருக்கு. நேற்று நல்லா வெயில் அடிச்சிச்சு, இன்றைக்கி என்னமோ ஒரே மோடம் போட்டுருச்சு. நம்ம இடியமன் வேறு அடுத்த வாரம் சரியான புயல் இருக்குன்றாங்க. என்ன ஒன்றும் தெரியல. நேற்று நைட்டு சரியான மழை. அவ்வளோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி என்ன செய்ய காத்திருக்கோம் பார்க்கணும். ரொம்ப சாரவழிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை நல்லா புயல் இருக்குன்றாங்க. சின்ன குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுறணும், இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. நேற்று மாதிரியே இந்த நரிகிரி இந்த முள்ளுக்குள்ளே இருக்கான்னு தெரியல. இதுலேருந்து முள் ஸ்டார்ட்டு, இங்கேருந்து வயக்காடு வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இந்த மட்டும் தான் முள். இங்கிட்டு இல்லை இது மட்டும் சென்டரை மட்டும் விட்டு வச்சிட்டாங்க. இப்போ இதுதான் டேஞ்சராக போச்சு. இதுக்குள்ளே தான் மேய்ச்சிக்கிட்டே போனேன். ஏன்னா கொடி இதெல்லாம் இருக்குது. வந்த லேட்டுக்கு பசிக்கு இதை தான் விடணும். அந்த நரி எங்கேயும் போகாது. ரெண்டுமே இங்கிட்ட தான் தெரியும். 2 தெரியுதா இல்லை தாய் இருக்கான்னு தெரியல. குட்டி போட்டுருக்குங்க. ரெண்டுமே நல்லா வளர்ந்துருக்கு. அந்த சின்ன நிறையா இருக்கும். தான் குருவி கத்துது. உள்ளே இருக்கான்னு தெரியல. கத்துது. ஒருவேளை ஆடு வருதுன்னு தான் கத்துதா இல்லை உள்ளே ஏதாவது நரிகிரி இருக்கா நாய் இருக்கா யாரு கண்டா. இருந்தாலும் உஷாராகவே இருப்போம். வழக்கம் போல் மரக்காலம் வந்துச்சுங்க. இருக்கா இது நல்ல காலனே கிடையாது. ஆனால் இதையும் இப்படி நீங்கள் சாப்பிட்றாங்கப்பா. நல்லா இருக்குன்றாங்க. பாருங்க எப்படி பார்த்தீங்களா, செம்மையாக இருக்க, பார்க்க நல்லாத்தே இருக்குன்றாங்க. நான் இதே இப்படி ஒரு குரூப் காலையில் வேட்டையாடிக்கு இருந்துச்சு. நிறையா இது இருந்துச்சுன்னு திண்டுக்குந்தாங்க. நல்லா ஒரு நிறையா கிடக்கு. இந்த வட்டம் மழை வந்துச்சு. அதுக்கும் அப்படியே உள்ளே போங்க. நேராக அப்படியே லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு உள்ளே போங்க. வேறு எங்கேயும் போகக்கூடாது. இன்றைக்கி வயக்காடு போகும். அங்கிட்டு பார்த்துக்குருவோம். காலங்காத்தால் தூது போல மட்டும் எங்கிட்ட கண்டுபிடிச்சிட்றாங்கப்பா, அடிச்சிட்றாங்க. என்ன நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா? சரி, நல்லா பொறுமையாக இல்லைங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வலத காலை பார்த்து எங்கிட்டு பருந்து பறக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் போவோம். இல்லைங்க, நல்லா வெடிக்க வரைக்குதுற. எப்படி இன்றைக்கி கிணுக்குன்னு நிறைஞ்சிரும். வந்தது லேட்டு. இன்றைக்கி மேய்ஞ்சிட்டு அப்புறம் எம்பிட்டும் பாடுங்க. பசியிலோடு வந்தால் தான்ப்பா அந்த ருசியை பார்க்காம அடிப்பாங்க. எல்லோரும் கண்டாங்கன்னா இன்னும் எவனுமே காணாமே. ஜீவராசிகள் குறையிற மாதிரி தெரிகிறது. நேற்று போன அந்த குழந்தைருக்கு போக வேணாங்க. ஏன்னா அங்கிட்டு நாய் தொல்லை ரொம்ப இருக்குது. நேற்று அந்த நாய் யாருக்கு ஸ்கெட்ச் போட்டுச்சுன்னு தெரில. ஆனால் அவங்க நாய் ஆடை கடிச்சிடுச்சு. சொல்ல முடியாது. அங்கனே தெரியுதுங்க. அந்த 3 தாங்க பா. அந்த கைப்பால் கடிச்சு விட்ற அந்த நாய் அது வெட்டிப்பாக தெரியுதுங்க. அது செம்ம ஃபாஸ்ட்டு. அப்படியே மொசலே பிடிக்குதுங்க. வேட்டைக்கு பிறந்த மாதிரி நாய் இருக்குங்க. இத்தனைக்கா தெரு நாய் தாங்க. அந்த நாயை ஒன்றும் பண்ண முடியல. நானும் விரட்டி பார்க்குறேன். அதெல்லாம் நேற்றெல்லாம் போடாடே ஓடி போச்சு. இருந்தாலும் உஷாராக பார்க்கணும். கம்மாக்குள்ளே தெரியும். நீ பார்ப்போம். இல்லாட்டினா கரை பக்கம் ஏற்றி விட்ருவோம். என்னங்கடா கொசு கிசு கடிக்குதான் தெரிலங்க. முள்ளுக்குள்ளே ஓடிடுறாங்க. உள்ளேருந்து வெறுத்து விட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இருக்கும் போல். ஆகா, நல்லா காற்றடிச்ச முன்னாடி மதியத்துக்கு அப்புறம் தான் விட முடியும் போல். கைப்பாலுக்கு ஒரு முள் தான் குத்திச்சு. ஒரே நாள் தான். மறுநாள் அந்த ஈரத்துக்கு அதுக்கு சலம் கட்டிடுச்சு. நேற்று தான் காலை பிடிச்சி அம்மிக்கி எடுத்தா சலம் போட்டுருச்சு. கத்தி கும்பிச்சிட்டாங்க. சரி, ஆத்தா இந்த கத்துறா. எப்படியோ எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சு அமுக்கி விட்ருக்கோம். அந்த ஸ்ப்ரே வாங்க மாட்டோம். வழக்கம் போல் ஸ்ப்ரே வாங்கி வைக்கணும். நம்ம ஈரத்துக்கு அந்த முள் குத்தினாலும் சரி, காணம் வந்தாலும் எது வந்தாலும் போடுறதுக்கு அது கொஞ்சம் அடிச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வாங்கினேன். இப்போதைக்கு லைட்டாக மஞ்சள் பொடி வச்சுருக்கோம். கால் நல்லா ஊன்றா. நெத்தி போட்டுக்க என்னன்னு தெரில. சலம் முள் குத்துனதான் எடுத்துகிட்டேன். இருந்தாலும் ஊண்டாமல் இருக்கா. எருக்கலம்பாலை தொட்டு வச்சுருக்கான். பார்ப்போம். அவளை நடந்துட்டானா பற்றிக்கு வந்துடணும். ஏன்னா அவசியம் குட்டி வேறு. அவள் மக லீசா இவளுக்கு நேற்று முள் எடுத்து 2 முள் இருந்துச்சு. எடுத்துட்டேன். சாயந்தரம் போல் குத்துச்சு. அந்த வலி காந்தங்க தான் இப்படி ஈரத்தில் மிதிக்க சலம் கட்டிடுது. நாளைக்கு பேர் மொத்தம் ஊண்ட மாட்டான். இவள் 106 கால் தூக்கி இந்த ஒருத்தி இவளுக்கு எடுத்துட்டேன். இவன் மொத்தம் ஊண்ட மாட்டேன்றா. அப்புறம் வேறு யாரும் தெரியல. கடைசியில் ஒருத்தி வருவாளே. நேற்று இங்கே தான் ஜேசிங்க. நானும் பிடிச்சி விரட்டி போனேன். ஓரிச்சு பயவில்லை. தண்ணி ஏறிச்சு. இல்லாட்டி பின்னாடி விரட்டிக்கிட்டே போயிருக்கலாம். ஆனால் சரியான வேகத்தில் ஓடுதுங்க. பார்க்கத்தான் இருக்குது. பாட்டு வேகமாக ஓடுது. அது மொசலோட தாண்ட நல்லா ஓடுது போல். மலிச்சு தப்பி ஓடுது பயவுள்ள. இருந்தாலும் சும்மா ஒரு அரட்டி வைக்கணுங்க. இல்லாட்டினா அது கூசாமல் ஆட பிடிக்கா இருக்கும். ஆனால் எப்படியா இருந்தாலும் அது கண்ணா கட்டிப்படும். ஓடியா சிலுக்கை பயவுள்ள அந்த இருக்கா. நானும் பார்க்காமட்டேன். எல்லோரும் வந்துட்டேன் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னமோ ஓடுது. ஓடியா இதான் கடைசியா என்ன ஏகப்பட்டு இருக்கீங்களான்னு தெரியலையே. இந்த ஓட்டம் ஓடுறாங்க. இன்றைக்கி என்னமோ அங்கே நேற்று போன இடத்துக்கு போகணுன்னு சந்தோஷத்தில் போகிறாங்க. இன்றைக்கி அங்கே கிடையாது. போச்சு ஜூலியம்மா. ஏய் அத்தை எங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் அத்து போச்சு போ. அத்து போ. நீ கத்துனால எப்படி கிணுக்குன்னு கேட்கும். என்ன கத்துற நீ? சத்தமாக கற்று. எங்கிட்ட அங்கிட்டு கத்துறாங்க. அக்னி வேறு ஒரு பக்கத்துக்கு இருக்கா. இந்த அவ எப்படி கத்துறாவது. நீ சத்தமாக கத்தணும். அத்து ஜூலியம்மா சரி பார்த்து போயிட்டு வா. நான் விட்டுட்டு போகிறேன். நான் விட்டு போகிறேன். அத்து போச்சு போ. பயம் போர் திரு முழிக்குது. என்னமோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி. டெய்லி வர அந்த பாதை உனக்கு தெரியாதா? இந்த பயப்படுற. வாங்க எல்லோரும் வாங்க. இன்றைக்கி எப்படியே இந்த பக்கம் போக வேணாம். போதும், ஒரு 2 நாள் கழித்து போய்க்கிருப்போம். அது வரைக்கும் உள்ளே வைங்க. நல்லா கோரப்புள்ள கடிக்க வைப்போங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா குளக்கொம்பை கடிக்க விட்டு இன்றைக்கி இங்கிட்டே சுற்றணும். எங்கிட்டோ குலவ சத்தம் போடுறாங்க. அதாவது நெல் நட போகிறான்னு அர்த்தம். இதுக்கு சண்டை போடுற என்கிட்ட வரும். இந்த நம்ம எப்பயும் போகிற அந்த ஒன்று வேலி இருந்துச்சு. அந்த ஏரியா பக்கத்தில் தொழில் செய்வாங்க. அங்கே தான் நடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் குலவ சத்தம் கேட்குது. தெரிஞ்சு நட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட்டுக்கு வரும். காற்று அந்த காற்று அடிக்குதுங்க. நல்லா ஆடி கற்றுக்கணக்கா. இன்றைக்கி என்ன ஒரு இடத்துல நின்று மேய மாட்டுறாங்க. நானும் பசி எடுக்கணும்னு பார்க்குறேன். இன்னும் நேற்று திண்டு மேட்சை இன்னும் பசி எடுக்காமல் இருக்கோ. நடந்துக்கிட்டே இருக்காங்க. பருத்தி காடு வந்தாச்சு. ஆனால் உள்ளே விடக்கூடாதுங்க. அப்படியே திருப்பணும். நீங்கள் நடக்கிற நட சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாரை விழுக போகுது. அப்புறம் மொத்தமாக புல்லில் தண்ணி வர போகுது.
அப்புறம் நான் மொத்தமாக நடக்க நீ பட்டினாண்டி நீ பார்த்தா தெரியும். நேற்று மேய்ஞ்சதுக்கு இன்றைக்கி அரைப்பட்டினி தான். நீ நடக்கிறது சரியில்லை. மொத்தம் கூட 2 மேய மாட்டேறாங்க. சும்மா தான் அந்த பூவை கடிக்க அதோட சரி. இதெல்லாம் பாபிலாம் பாரு புல்லுக்கு வலிக்காமல் கடிக்கிறா பாபி. நல்லா கடி. நம்ம பசங்க நினைப்பாங்க என்னடா வாத்தியார் நேற்று நல்லா மேட்சை கூட்டு போனேன், அங்கே நல்ல விதவிதமான பிரியாணியாக இருந்துச்சு, இன்றைக்கி மொத்தமாக எங்கிட்டே மடிக்க போடுறானே, இவனை என்ன செய்கிறது பழிவாங்க நினைப்பாங்க. ஏன்னா அங்கே நாய் இருக்குங்க, முள்ளுக்குள் நல்லா இருக்குது, இருந்தாலும் பார்க்க முடியல. ஒரு ஆள் இங்கிட்ட அங்கிட்டு சுத்த முடியல. நல்லா நடந்தே தவிச்சிறேன். நடந்தாலும் கூட பரவாயில்ல, ஒன்றா நின்று மேய மாட்டுறாங்க. எங்கிட்ட பாதி ஒரு ஆள் ஒன்று கோரையை திங்குது, ஒன்று செந்தட்டீர் ஆகுது, ஒன்று கொடி போகுது, எல்லாம் ஒரு இடத்துல கூட தனித்தனியாக இருக்கா. அப்போ 3 பேர் புரிஞ்சுக்கிறேன், பார்க்க முடியல. நாய் அதுவும் 3 நாய் இருக்குது, என்ன செய்கிறது. அதனால் வேணாம் பார்ப்போம், சரியாக ஃப்ரீயாக இருக்கும்போது போய்க்கிடுவோம். இந்த முள்ளுக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி. ஆனால் என்ன கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா செம்பரி ஆடுகள் வந்து அதிகமாக மேட்ச மாரினால குறைஞ்சிச்சுங்கிட்டு எனத்தவோ கொஞ்சம் கடிச்சு வகுத்துன போனாலே போதுங்க. அவன் கரெக்டாக அந்த கொடியை பார்த்து இழுக்கிறியான். அந்த இப்போ கரெக்டாக இழுத்தா நல்லா கிடைக்கும். பார்க்காம இருக்காங்க. இந்த இருக்க வர்றா ஏழை ரோஸு இங்கே வர்றா அப்படியே மின்னிக்கொள்ள கொடி வர்றா பின்னி பிணைஞ்சு கிடக்குறா. இதாங்க நம்ம வயக்காட்டை பார்த்து 25 இலையாக இருந்துச்சு. காரணம் இங்கே வந்து அந்தளவுக்கு தண்ணி ஈரப்பதம் இல்லை, அங்கிட்டு நல்லா இருக்குது. இந்த இருக்கு ஒரு தரோசே இந்தரா ஏலே யாரா இருக்கா முனிக்கா இந்தா முனிக்கா எக்கு போட போகிறேன். இந்தா இங்கே வரும் தின்னு நல்லா குச்சியில் இருக்குது, பார்த்து ஊதி தின்னு எப்படி இருக்குது கொடி. இந்த மாதிரி கொடி கிடைக்குமா, நல்லா தின்னு. இந்த மாதிரி ஒரு கொடி இன்னும் ஒரு 2-3 கிடச்சுன்னா கொஞ்சம் வகுறு ஃபுல்லாயிரும், ஒரு 1/2 வகுறு ஃபுல்லாயிருவாங்க. ஆனால் கிடக்கு துத்தி மேலே கிடக்கு, எக்கு போட்டு தின்னலாம். அந்த அளவு கிடக்கு. துத்தி என்ன தான் சாப்பிடுன்னு தெரியலங்க, ஹைட்டாக வந்துச்சு. நானும் விடிய சாப்பிட்றேன். நம்மளும் ஹார்லிக்ஸ் போன் வீட்டில் சாப்பிட்றோம், ஒன்றும் வளர மாட்டேங்குது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தோ அவ்வளோ சீக்கிரம் மண்டையை போட்டுருது. நம்ம அப்படி கிடையாது, நம்ம பல வருஷங்கள் இருப்போம், 50 வருஷம் 60 வருஷம். ஆனால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 50 வயசு எவனும் தாண்ட மாட்டாங்க, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. சரி வாங்க பசங்களை பார்ப்போம். உள்ளுக்குள்ளே போயாச்சு, இவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னடா ரூமாட்டியே கூட்டத்தை விட்டியா, சந்தோஷம். உள்ளே போயிட்டாங்களா, எங்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் எப்படி தனியாக வந்தாங்கிட்டு ஏ வாடா எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. அங்கிட்டு வாடா, அங்கிட்டு இல்லை, எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. உள்ளே வராங்க. இவர் நல்லா பாருங்கள், இந்த பூச்செடியில் எத்தனை வதை இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு 3 6 9 12 13 ஆத்தான் இதுலேயே கிட்டத்தட்ட 20க்கு மேலே இருக்குங்க. அப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. எக்குத்தப்பு அப்படியே விங்கிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக கிடக்கு. இது அழிவே அழியாது. ஒரு செடி குறைஞ்ச போச்சு ஒரு 50 வதையை விடும். இதெல்லாம் இங்கிலாந்து வெள்ளைக்காரங்க வந்து எடுத்து போட்டது, நல்லா வளர்ந்து நின்றுச்சு. ஆனால் வெள்ளாடு மட்டும் தான் கடிக்குது. வா வா கத்துறா கிரேசியா முடியா கிறுக்கு கிரேசியை முடியா வா. இதெல்லாம் அழிவே திருப்பி காஞ்சி போனாலும் திருப்பி மழை முளைக்க திருப்பி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பாருங்கள் அடுத்த வருஷம் இன்னும் எட்டப்படாமல் முளைக்கும். இதை அழிக்கணும்னு போராடுறாங்க, ஆனால் அழிக்க முடியல. என்ன செய்ய. கிரேசி எங்கிட்ட இருந்த அவ்வளவே வர எங்கேயோ போகிறாங்க. நீ நேற்று நினைப்பில் இருக்காத, வா எங்கிட்ட உள்ளே போயிட்டாங்க, என்னை விட்டே போயிட்டாங்க. என்கிட்ட தான் இருக்காங்க நினைக்கிறேன். உள்ளே போ, அப்படியே போய்கிட்டே இரு. எப்படி இருக்கு பாரு, உன்னையே முங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் எதை மிதிக்கிறோம், எங்கிட்டு போகிறோம்னு ஒன்றும் தெரியலங்க. கீழே சார பாம்பு இருக்கா, நல்ல பாம்பு இருக்கா, எது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய பாம்பு இருக்க கூட இருக்கும், வாய்ப்பு உண்டுங்க நிறையா. எல்லாம் அங்கிட்ட இருக்கீங்களா, சந்தோஷம். இந்த நம்ம ரோஸ் திங்கிறான் பாரு, அதுதான் கடிக்கிறான். அந்த இலையை கடிக்கிறான்னா பூவை கடிக்கிறான்னு தெரியல. ரொம்ப மோசமானது பயிரில். ஆனால் எப்படியோ கசப்பு தின்றாங்க. இந்த இலையத்தையும் கடிக்கிறாங்க, எனத்தவோ எல்லாரும் எத்தான் கடிக்கிறாங்க. ஆனால் ஆடுகளுக்கு வெள்ளாடு தாங்கிக்கிறதுங்க. இது எப்போ இருந்து கிடக்கு, அது வாடு திண்டுக்கு இருக்குது. நல்லா நம்ம செந்தட்டியை கூட ஒரு வகையில் சேர்த்துடலாம், இந்த பூக்களை ஒரு வகையில் சேர்க்க முடியாது போல். அதை கூட இதான் எங்கிட்ட ஏதோ ஒரு மருந்துக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. என்ன மருந்து எனக்கு சரியாக தெரில. நம்ம ஆடுகள் தின்றாங்க, எதுவும் செய்யலை. ஆனால் இந்த பூக்களை தின்றாங்க, ஆனால் ஆடுகளுக்கு எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் டேஞ்சருன்றாங்க. இதுக்கு என்ன ரெஸ்ட்டா, இப்போ கழியிறா வேறு. நேற்று திண்டு அந்த புது இடம் பச்சையாக இருந்தாலும் அந்த கொடி சேரலை. அந்த பச்சைக்கு அதுக்கு கழியிறா. இருந்தாலும் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு மருந்து போட்டுருவோம். ஏன்னா ஒரு நாள் நல்லா கழியை விட்டதை இருந்தாலும் பூச்சி மருந்து போட்டாச்சு. இருந்தாலும் அந்த கழியும் புது புழு திங்கிறேன். என்ன சிலுக்கு கொம்பு என்னமோ வானத்தை பார்த்து போகுதாடி உனக்கும் கிரேசிக்கும். அன்னைக்கு இதுக்குள்ளே தாங்க முதல்ல ஃபஸ்ட் டைம் அந்த நிறைய உள்ளே பார்த்தோம். இதுக்குள்ளே தான் அந்த முட்டை போடுது அந்த பெண் மயில். அதனால தான் பைப்பில் அங்கிட்டே தேடி வருது. நல்லா மயிலெல்லாம் விரட்டுது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற முட்டையை இப்போ போட்ட முட்டையெல்லாம் கண்டிப்பாக அந்த மழை காலத்துக்கு இடத்து சாப்பிட்ருக்குங்க. அதனால தான் இந்த கற்றுக்குது. மயில் என்ன குறைச்சி விட்ருவோம் கொஞ்சம். கடைசியாக நான்லாம் நிறைய பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு நான் சின்ன பிள்ளையில பார்த்ததுங்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் நிறைய நான் பார்த்து 15 வருஷம் மேலேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம். எங்கிட்ட ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஊருக்குள்ளே எங்கிட்ட வந்துச்சுட்டாங்க. ரோட்டு பக்கம் வந்துச்சு, விரட்டி விட்டாங்க. நாயெல்லாம் விரட்டி ஓடி போச்சுட்டாங்க. அதை நான் காதில் கேட்டிருக்கேன், அந்த கண்ணால் பார்க்கல. ஆனால் என் தலை கழிச்சு எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் கழிச்சு நேற்று தான் கிட்ட பார்த்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் நல்ல குள்ள நெறி மாதிரி. ஆனால் குள்ள நெறிக்கிறது நல்ல பெரிய நெறி தான். வயசாக பெருசாகிடும். நம்ம இவன் சைஸில் வந்துடும். என்ன கேட்டால் நம்ம கருப்புசாமி அவன் வீட்டில் வந்துடும். இருக்கல இவன் கூட வளர்த்தில்லை, இவனை விட வளர்த்தி யார் இருக்கா நம்மலாம். பண்ணமரம் இருக்கா, அவர் பண்ணமரம் வளர்த்திக்கு தாண்டி வந்துடும். 1 வருஷத்தில் எக்குத்து இல்லாமல் இருக்கும் தான். இதுக்குள்ளே தெரியும். என்ன
நேற்ற பார்த்தா ஏத்தை வருது கடிக்கு போகுது நிறைய கடிக்கு போகுது ஓடுங்க இன்றைக்கெல்லாம் ஊர்னிக்குள்ளே திருப்போம் ஊர்னிக்கு நல்லா முடக்கத்தான் கூட்டி நல்லா கிடக்கு டோக்கியோ நேற்று பேஞ்ச மழைக்கு தான் தண்ணி வந்திருக்கவர் ஏன் அம்மனே தான் தண்ணி குடிச்சியா இங்கே என்ன வந்து இருக்க தண்ணியாக குடியேன்டா குடிக்கிறா அவர் பெண்குயின் பரவாயில்லையே அதிசயமாக முதல் தடவை ஊர்னிக்குள்ளே இப்போ தான் காலை எடுத்து வச்சுருக்கு தண்ணி பரவாயில்ல தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணியை குடிச்சிக்க அப்படியே இந்த மொட்டை கணத்தையும் போய் பார்த்துட்டு வந்துருமா இங்கே இன்னும் வரலைங்க அப்படியே என்ன ரைட்டாக ஈரப்பதற்கு இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சுன்னா கன்ஃபார்ம் நிறைஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் அடுத்த வாரத்துக்குள்ள கன்ஃபார்மாக இருக்க ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும் பாருங்க ஆஹா பண்ணி வந்துருக்குங்க இந்தா நேற்று தான் உரசிருக்கு இந்தா தெரியுதா இது நேற்று தாங்க பண்ணது நேற்று கிடையாது முந்தானத்தை கூட இருக்கலாம் ஆஹா வந்திருக்கு பண்ணி இந்த தெரியுதா இழுத்துருக்கா அப்படியே பாருங்க இந்தா இழுத்துருக்கா பண்ணி வந்துருச்சு போச்சுங்க நல்லா பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணியை வந்து வரட்டி விட்டு போனாங்க திருப்பி மறுபடியும் வந்துருச்சுங்க இன்னும் அவ்வளோதாங்க வந்துச்சு நம்ம மக்காச்சாரமும் நல்லா இப்போ தான் கருது பால் வரட்டையாம் நம்மளும் சுற்றி வேறு எதுவும் கட்டாமல் இருக்கும் இனிமேல் அதுக்கு ஒரு சுற்றி வேலி கட்டணுங்க கட்டி வச்சா தான் நம்ம உள்ளே இல்லாட்டி உழப்பி தள்ளிடும் நெல் வேறு பக்கத்தில் போடலையா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு அப்படி வரப்போகுதுங்க சார் நல்லா இப்போ தான் கம்மாயில் நம்ம வண்டியில் நினச்சிக்கிட்டேன் வந்துருச்சு கம்மாக்குள்ளே வந்தாலே நம்ம கம்மா தோட்டத்தில் நம்ம தோட்டம் இருக்கா அழகாக பூந்துடும் சார் இந்த வட்டம் கருது பிடிக்கிட்டேன் இந்த வட்டமாவது பண்ணி உழப்பாமல் ஒரு தடவை கருது இருக்கலாம் பார்த்தோம் இந்த வட்டம் நடக்காத போல் எம்புட்டு கொடி இருக்குது தெரியாத பார்க்க பச்சை பசேன்னு இருக்கா ஆனால் கடிக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும் பச்சை இருக்கு போக கடிப்பாங்க மொத்த என்னாச்சே எங்கிட்ட இருக்கா வா எங்கே இருக்கா வா இங்கிட்ட கருவச்சிம்மா கத்துறா இங்கிட்ட கத்துனா என்னன்னு தெரில வா இங்கிட்டு போனேன் இங்கிட்டு இந்தா எங்கே இருக்க அங்கே யார் போச்சோன்னா எங்கள் புதருக்குள்ளே போயிருக்கா அவர் ஏதோ கத்துனா உள்ள நான் கூட ஏதோ கடிச்சு பிடிச்சோம் வெளியே வா அப்படியே வெளியே போ நீங்கள் அதை பார்த்து முடியாது உசிரை கொடுத்து கேட்டாங்க இவங்க நாங்கடா கருவாச்சி வாங்கினா பாரு கருவாச்சி எங்கள் மக அத்தருக்கா அவர் ஆடா லூஸு இந்த கற்று இன்னும் கடிச்சதுங்க கடிச்சு வச்சா இந்த கற்றுறாங்க உள்ள முள்ளுக்குள்ளே போயிட்டு இருட்டாகிறதுக்கு போல் எங்கிட்ட வழி தெரியலையாமல் இருக்கேன் எங்கே தள்ளு கடிச்சான்னு பார்ப்போம் இங்கே ஒன்றும் தெரியலையாங்க அந்தளவுக்கு உள்ள கிட்ட கற்றுனாலே ஒரு நிமிஷத்தில் உசிரை எடுத்துட்டேன் நான் இன்னும் கடிச்சு பதறி அடித்து கூட்டிடுறேன் பையெல்லாம் தூக்கி போட்டுறேன் இது ஏன் மாதிரி கரடிக்கிட்ட நீசாலும் பறந்து குறைஞ்சி இன்னும் ஆச்சுது நான் சரி பையவில் கிட்ட உள்ளே போய் முழுக்குள்ள தின்ட்டுப்பா உள்ளே விழுந்துட்டா போல் வழி வர மாட்டேன் இப்போ கத்துறா இந்த நரி இதில் போச்சா சரி இந்த நரி உள்ளே இருக்கோ குட்டியை கடிக்குதோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட போனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் கூட்டிடுறாங்க இப்போ தான் நான் கிட்ட வந்தா அதுக்குள்ளே எங்கே அக்கா உனக்கு ஏன் கருவச்சே என்ன இப்போ தான் நான் அங்கிட்ட விட்டு எங்கிட்ட திரும்பி வர்றேன் எங்கிட்ட சுற்றி எங்கிட்ட வந்துட்டாங்க என்னங்கடா அங்கிட்ட ஊறேன் இங்கிட்ட ஒரு ஊருக்கு போகிறாங்க என்னங்கடா இப்போ தான் நான் அங்கிட்ட சுற்றி விட்டு வந்தேன் சந்தோஷம் வாரு உசுரை கொடுத்து கூட்டிடுறாங்க கரடி என்ன நீங்கள் காலை அப்பாத்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க யாத்து நீங்கள் கூட்டத்தை போய் சேர மாட்டீங்க போல் பையன் சார் உசுரை கொடுத்து போகிறேன் எங்கே போயிட்டு வந்தீங்க இப்போ தான் நான் விட்டுட்டு நான் இப்படி சுற்றி வர்றேன் இது ஏன் முன்னாடி வந்துட்டாங்க இவ்வளோ பயவலிக்கு அவங்களாம் அவன் தாடு அங்கே இருக்குங்க வரும் உசு புளிய மரலாம் பறதுக்கு வர்றான் பெய்ய நான் கத்துறா கருவச்சே அப்படியே உசுறு போயிடுச்சு பயவலிக்கு காணாமல் போயிட்டாங்களே நம்ம மட்டும் இருக்க ஓடுங்க போங்க கருத்து நீவே சேர்ந்துக்கியா கருவாச்சி கத்த எனக்கு உசுறு போகுதுங்க அவன் மக ஒரு பக்கத்தாண்டா இப்போ ஒரு பக்கத்தில் வறுக்குத்துற எங்கிட்ட தலையை எட்டி பார்த்துருக்கா வட்ட சில ஊரே ஓடிக்கிருக்கு எதுக்கு ஊர்றான்னு தெரியல எட்டி பார்க்குறேன் யாராவது இருக்காங்களா இல்லை எல்லாம் போயிட்டாங்களான்னு இப்படி ஒரு சாம்பார் வரி குதிரை இந்த குச்சியமாக தடி ஆத்தம் மழை பெஞ்சு வெள்ளமே வந்தாலும் அசால்ட்டாக நடக்கும் போலுங்க அப்படி ஒரு பிறவி இதில் கிரீசிவர் சேர்ந்துருக்கா வர்றா அடாப்பா சாம்பாராக சேர்ந்துருக்கு சேர்றதெல்லாம் இந்த உள்ள குட்டியமாக கத்துறா மூச்சேய் நீ எங்கிட்ட இருந்துருக்க வர்ற எங்கிட்டா போனீங்க அதுக்குள்ளே அட பாவிலா வா அப்படியா குட்டியம்மா ஓடுவார் பெண்குயின் என்னடா அது மச்சான் ஆட்டோகிராஃப் போட்டு போயா இல்லையா ஓடி போச்சு முடிச்சா பிடிச்சி போடுறா பார்த்துக்கலாம்டா உன்னை பார்த்துக்கலாம் வரட்டா பாப்படா உன் சாயந்தரம் வந்து மீட் பண்ணுறேன் ஓடி போச்சு வருங்க இந்த விதத்தில் ஒரு பெண்குயின் பார்க்குறேன் யாராது அது பப்ளிக் போகிறதா இதுக்குள்ளே தான் இங்கே இருந்துருக்கு நானும் பார்க்கல உள்ள அந்த ரெட்டை சொல்லி ஊசி விட்டா அது இங்கிட்டு போச்சு அப்புறம் ரிலீஸாக பார்த்துச்சு அப்புறம் இங்கிட்டு திருப்பி ஓடி போச்சு இந்த ஒன்று தான் இருக்குங்க இந்த மோசம் நானும் பார்க்குறேன் டெய்லியும் பார்ப்பேன் இதுக்குள்ளேயே தெரியும் மொசெல்லாம் அந்தளவுக்கு இல்லை இப்போ தான் என்கிட்ட 1 2 3 தெரியுதுங்க அதெல்லாம் அந்தளவுக்கு பார்த்ததே இல்லை இது பேரும் மொசக்குட்டி தான் நான் மொசக்குட்டியே உன் பேரும் மொசக்குட்டியாக தான் இருக்கேன் நல்லா ரொம்ப பாசமாக இருக்கேன் என்னென்னமோ கூப்பிட்டோன்னே திரும்புறீங்க மொசக்குட்டியே என்கிட்ட மேய்ஞ்சி வகுத்த பரவாயில்ல முடிஞ்சதுக்கு தவறு நிற்புறா நான் கூட அந்த அவளை மாதிரி எங்கே இந்த குட்டியம்மா மாதிரி நண்டு மாதிரி ஸ்லோவாக மெய்வானத்தேன் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கா மொசக்குட்டி சில நேரத்தில் ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் மொசக்குட்டியே இப்படி முட்டாத எதுக்கு எனக்கு மட்டும் நேற்று கொடுக்குறேன் அவளுக்கு கொடுக்குறான்றா சுப்புத்தாயி எந்த இங்கே வர்றி சுப்புத்தாயி
ஒரு காலத்தில் இவ்வளோ சின்ன பிள்ளை வரும்போது கூட்டு போய் கத்திக்கிட்டே இருப்பா, எது கத்துவானே தெரியாது. வா வா இங்கிட்டோடியா வா, இங்கே எங்கேயாவது ஒரு நல்ல இந்த பொட்டல் தரையில் பார்த்து படுங்க, என்ன கேட்டால் அதே நல்லது. ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கரையில் ஏற்றி பார்ப்போம். நீங்கள் எதாவது செய்யணும், நல்லா தூங்க படுக்க பார்க்குறாங்க. வந்து படுப்பாங்களா எக்கு போட்டுக்கிட்டே இருக்கிற ஆடெல்லாம் தூங்குறாடெல்லாம் உதவ போகிறாங்க. நல்ல வெட்ட வலி இதில் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆடு வெப்பல் நல்லா சூடு ஏற்றிக்கணும்னு பார்க்குறேன். இவங்க எவனும் படுக்கிறாட கெடுத்துருவாங்க போல. குட்டியம்மா தேட ஆரம்பிச்சிட்டா. பெருசாக படுங்க. ஹா ஹா இதே நல்ல பிளேஸு. அப்படியே பொறுத்தனா சேர்க்கணும். வர மாட்டேன்றாங்கப்பா. இவங்க ரொம்ப கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது. வரிக்குதிரை கரட்டி அடித்து நீ பெரியாளா வைக்கிறியா? அத்தே எடுத்து முட்டுறா போய் கரடி. சண்டையாக போயிரு. யார் அது? அத்தே ஒரு ஐட்டியா இந்த இங்கிட்டு ஒன்று, இந்த ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, இந்த அப்படியே ஆட்டி. அவ்வளோதான் சரியாக போச்சு. நேற்றுக்கு சரியாக போச்சு. போ போ ஓடியா பா 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 வாங்க போ கரை பக்கம் ஓடி 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 இந்தா தா 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 இப்படி கரடி இந்தா பா பா கூடியாப்பா அந்த இருக்கு. உங்களை திருத்த முடியாது. நீ கரை பக்கம் வருவீங்கன்னா தான் எங்கிட்ட ஓடி போச்சு. இந்த மரத்தை பார்த்து நெத்து பறக்க இவங்களே திருத்த முடியுமா? இப்படியே கொண்டு போய் ஏற்றோன்னு பார்த்தா எங்கிட்ட வந்துட்டாங்க இவங்க. இந்த கொலையில உசுரை பேர் திங்கிறீங்க பாரு. வாயப்போர் கடை கடை நீ சாப்பூர் தடி ஆத்தா சப்பானே உசுரை பேர் தின்றாங்க. என்ன வரையலாம் தவிர மொசை குட்டி ஓடியாடுறா குட்டியாரு குட்டியம்மா பழுங்க தடி ஆத்தா ரொட்ட சொல்லிலாம் பாரு. இதுக்கு மட்டும் வரையும் தெனாவிட்டே அத்தே வேமா வரையப்பா. இதில் என்ன இருக்குன்னு தங்கம், இந்த புல் தங்கம்னு நினச்சி வராங்க. நீங்கள் அமைக்கிட்டாங்க, நான் வெளியே வந்துட்டேன். தடி ஆத்தா பாரு தடி ஆத்தா 4 பேர் 4 பக்கம் அமுக்குனா நான் அவ்வளோதானா முடிஞ்சா? சங்கத்தை கலைங்க போங்க மேய்ங்க போங்க. நீ எது கத்திக்கிட்டே இருக்க காலையிலேருந்து? அம்மா கூட சேர மாட்டேன்றத. கால் வலிக்குதோ என்னான்னு தெரில. முள் இருக்குங்க, இந்த முன்னக்கால் இருக்குது. பிடிக்க விட மாட்டேன்றா. ஓடி ஓடி போயிடுறா. நானும் பிடிச்சி பார்க்கலாம் பார்க்குறேன். கத்துறாங்க காலையிலேருந்து கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. விருங்கத்தா கத்துது. மேமாடு பாரு வகுறப்பாரு. வகுரே நிறையில. காலையில் எங்கன வந்தோமோ கடைசியில் அங்கிட்டே திருப்பி வத்தியாச்சு. இன்னும் ஓட மாட்டாங்க. காலையில் தானே ஓடுவாங்க, இப்போ ஓட மாட்டாங்க. இன்றைக்கி எந்த ஆடுக்கு சரியாக வகுறு நிறையிலங்க. நேற்று மாதிரி இன்றைக்கி மேட்ச் நேற்று 2 மணிக்கு வகுறு ஃபுல்லாகிடுச்சு. 4 மணிக்கு அங்கே வந்து நின்ட்டாங்க. 5 மணிக்கு வெள்ளை அடிக்கிறவங்களே வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விளையாட்டாக தான் இருக்கும். நான் அதேக்குள்ளே முழுக்குள்ள விட்டுருக்கேன். 2 கொடி கடி கடிச்சா வகுறு நிறையா. ஜஸ்ட்டு 1 மணி நேரம் தான். நல்லா குளக்கம்புக்குள்ள விட்டோம்னா 1 மணி நேரத்தில் வகுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம கூட்டத்தில் எது இது சினையாக இருக்குன்ட்டு நிறையா தடவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதில் நிறையா சினையாக இருக்குது, சிலதை கண்டுபிடிச்சாச்சு. எந்தெந்த குட்டின்ட்டு நான் நாளைக்கு வீடியோவில் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சரியாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கு கண்டுபிடிச்சதா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். எங்கிட்டு போனேன்? இப்போ கத்துறது வித்தியாசமாக கத்துறாலும் நான் யாரோ வேறு குட்டி கற்றுன்னு நினச்சிக்கிருக்கேன். இப்போ தாங்க கத்துறா. இப்போ கத்துறது புதுசாக இருக்கா? நோட் பண்ணி வச்சுக்கணும் போலையும். ஏன்னா யார் கத்துறன்னு கண்டுபிடிக்க முடியல. பையில் எங்கிட்ட கடந்து வர்றா வாட்டுக்கு. இன்றைக்கி வெயில் அடிக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா காலையில் அப்படி ஒரு சாரை விழுந்ததுனால சரி வெயில் அடிக்காது போல் அப்படியே ஆக போகுது நானும் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிச்சு. வெள்ளி சனி இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் வெயில். அடுத்த 1 வாரம் ஒரே அடப்பா அப்படியே வரப்போகுது. புயல் வடைகளுக்கு பருவமழை ஸ்டார்டிங். எனக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நாளை கழிச்சிலேருந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மணி கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயிலில் தானே இருந்தாங்க. இங்கேயே நல்லா மதியம் தூக்கிட்டாங்க. அதனால் வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை தள்ளி விட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் கூட நான் சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். கரெக்டாக சியூ டாடா பாய் நண்பர்களே. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நிறைய எதுவும் பார்க்க முடியல.